Hey Alja family, today's topic is my favorite. It is about making power moves to win big. அப்படின்னா என்ன பவர் மூவ்ஸ்னா என்ன, எதுக்கு நம்மளோட கோல்ஸுக்கு அது ரொம்ப அவசியம், என்ன மாதிரி கோல்ஸ்க்குலாம் நம்ம பவர் மூவ்ஸை கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் நான் இந்த டாப்பிக்கில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருமே இந்த டாப்பிக்கில் நோட்ஸ் எடுங்க. நான் சொல்ல போகிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருது அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. பவர் மூவ்னா என்னன்னா, பவர்னா எனக்கு தெரியும், ஒரு சக்தி வாய்ந்த, மூவ்னா ஒரு நகர்வு, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற அந்த பாதையில் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கட்ட வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பிஸ்னஸில் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செஞ்சாக்கா என்னோட மந்த்லி டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண முடியும், அது மூலமாக என்னோட இயர்லி டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. சில டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் கூட நம்மளால் வந்து அந்த மொமெண்டமை க்ரியேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் ஷேக் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளோட இலக்குகளை, இல்லை நம்மளோட ஆக்ஷன்ஸ் இல்லையா. என்ன பண்ணணும், ஒரு 10x இல்லை 100x அதிவிரைவான சில மூவ்ஸ் எடுக்கும்போது, ஒரு பவர்ஃபுல்லான மூவ்ஸ் எடுக்கும்போது, சில ஆக்ஷன்ஸை மாற்றும் போது நம்மளுக்கான ரிசல்ட்ஸ் ரொம்ப விரைவாக கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த பவர் மூவ்ஸ் அப்படின்றது எல்லாமே பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே நம்மளோட உடல் உழைப்போ, மன உழைப்போ, நம்மளோட காசோ அதிக அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அதே பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அதே 5 லட்சம் ஆக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. உங்களோட இயர்லி டார்கெட்டை ரொம்ப சீக்கிரமே, ஒரு 3 மந்த்ஸ்லையோ 6 மந்த்ஸ்லையோ சீக்கிரமே அடைஞ்சிட முடியும். ஓகே, இது ஒரு பவர் மூவ். ஓகே, ஆனால் அதே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ட்ராவல் பண்ணுறது, ஒரு குட்டி ட்ராவல் எடுக்கிறதுக்கு, ஒரு வீக்கெண்ட் ட்ராவல் உங்களோட ஃப்ரெண்டு கூடவோ உங்களோட ஃபேமிலி கூடவோ உங்களை நர்ச்சர் பண்ணும் அந்த ரிலேஷன்ஷிப். உங்களை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏன்டா இந்த ட்ராவல் பிளானை போட்டோம், ஏன்டா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு உங்களை நச்சு பண்ணக்கூடாது. பட் யூ ஷுட் ஃபீல் ரெஜுவனேட்டட். நீங்கள் அப்படியே அதில் வந்து நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் அந்த உங்களோட ட்ராவல் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஐடியாஸ் கொடுக்கறதுக்கோ, இல்லை உங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணி அவங்க வந்து இன்னும் அதிக அளவுக்கு உங்களுக்கு கொஷன் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரியான ஒரு பார்ட்னராக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 2 நாள் இன்னும் பெட்டராக யோசிச்சு இவ்வளோ காசு செலவு பண்ணாமல் அதே பிஸ்னஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அதே பிஸ்னஸை 10x ஆக்கிறதுக்கு, உங்களோட இயர்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் இனோவேட்டிவான, காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இருக்கும். ஓகே, இதுவும் என்ன ஒரு பவர் மூவ் தான். உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே கொடுக்காம வருஷம் ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு காக் இந்த மெஷின் மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஓடிட்டே இருக்கீங்க இந்த ரேட் ரேஸ்க்குள்ளே அப்படின்னா, நீங்களே வந்து ரொம்ப டயர்டாகிடுவீங்க. உங்களுக்கு பவர் மூவ்ஸை யோசிக்கிறதுக்கு கூட உங்களோட பிரெயின் ஆயத்தமாக இருக்காது. இதுவே கொஞ்சம் அமைதியாக உங்களுக்குன்னு ஒரு 2 நாள் ஒரு குட்டி ட்ரிப் கொடுக்கறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களையே ரெஜுவனேட் பண்ணுறது மூலமாக உங்களோட மூளை இன்னும் அதி விரைவில் திங்க் பண்ணுறதுக்கோ, இல்லை இனோவேட்டிவாக க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸை உங்ககிட்ட கொடுக்கவோ ஆரம்பிக்கும். ஓகே, இதுவும் என்ன ஒரு பவர் மூவ் தான். நம்ம அதிக அளவுக்கு காசு கொடுத்து பவர் மூவ்ஸ் பண்ணலாம், இல்லை க்ரியேட்டிவாக நம்மளோட மண்டையை கொஞ்சம் இப்படி கசக்கிறது மூலமாகவும் நிறைய ஐடியாஸை கொண்டு வரலாம். இன்னொன்று என்ன பார்க்கலாமே, இதே க்ரியேட்டிவ் சொல்யூஷன்லேயே சொல்கிறேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க, இந்த ஐடியா வந்து நான் என்னோடய ஆண்டர்ப்ரனர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிறைய வெளிநாட்டு வேலை எனக்கு வேணும்னு தேடுறவங்களுக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த சேலரி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்குன்னு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த ஒரு வாரத்தில் டெய்லி 2 hours வந்து நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த புக்கு என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தேடணும். அது உங்களுக்கு ஃபாரின் ஜாபுக்கோ, இல்லை உங்களோட கரண்ட் கம்பெனிலேயே இன்னும் பெட்டர் பொசிஷனுக்கோ, இல்லை பெட்டர் சேலரி கிடைக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு தடங்கலாக இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக முடியும். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்குன்னு டெய்லி 2 hours கொடுத்துட்டு அந்த ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறது என்ன பண்ணும், படித்து முடிச்சா மட்டும் பத்தாது, அந்த புத்தகத்தை நீங்கள் அப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கணும். அதில் சொல்லியிருக்க முக்கியமான கான்செப்ட்ஸை. ஸோ அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு உங்களோட சேலரியையும் அதிகப்படுத்தும், உங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் விரைவுபடுத்தும். உங்களுக்கு என்ன பண்ணும், அது வேறு லெவலில் உங்களை திங்க் பண்ண வைக்கும். உங்களோட மண்டைக்குள்ளே போடுற ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தூசு தட்டி விடும். மழை காலத்தில் நம்ம கதவெல்லாம் ஒரு மாதிரி கிறுக்குன்னு சத்தம் கொடுக்கும் தெரியுமா, அது ஒரு மாதிரி டைட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுவோம், தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு சின்ன பவர் மூவ் பண்ணாலே போதுங்க, அது நம்மளுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்குற மாதிரி அமையும். பவர் மூவ்ஸை நீங்கள் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த பவர் மூவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட இலக்குகளுக்கு உங்களை ரொம்ப சீக்கிரமே கூட்டிகிட்டு போய் சேர்க்கும்.
நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் மே மாதம் நான் சொன்னேன், என்னால் வந்து ரொம்ப என்னோட பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எங்களோட ஃபேமிலியில் ஒரு டெத் இருந்தது. அதில் தான் வந்து என்னோட அதிக அளவுக்கு என்னோட மென்டல் எனர்ஜி, என்னோட டைம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், நான் ஆட்ஸுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி விட்டேன். இது வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணாத அளவுக்கு அதிக அளவுக்கு மணி வந்து நான் ஆடில் இன்வெஸ்ட் பண்ணேன். அது மூலமாக என்னாச்சுன்னா, நான் எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ எனக்கு அந்த ரிசல்ட்ஸ், அந்த மந்த்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும், இந்த மாதம் எனக்கு ஒரு டார்கெட் இது, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் அப்படி தான் திங்க் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணி ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிஸ்னஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது. அதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதுக்கு எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இந்த மாதத்துக்கு நான் வேற என்ன பவர் மூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் ஆட்ஸில் என்னோட ஃபோக்கஸை திருப்பி விடுறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் என்ன, உங்களோட பெரிய 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 கோல் இந்த 6 மாதத்துக்கோ இல்லை அடுத்த 1 வருஷத்துக்கோ நீங்கள் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது என்ன? அதை முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணுங்க. உட்காருங்க, அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறதே மெடிடேஷன் வந்து ஒரு பெரிய பவர் மூவ்ங்க. நம்ம எல்லாருக்குமே அது பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அது பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால தான் நான் கிராட்டிடியூட் மெடிடேஷன் வந்து அதிக அளவுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனாலும் உங்களால் அமைதியாக கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியுது, உங்களோட இலக்குகள் பற்றி திங்க் பண்ண முடியுதுன்னா அது பெரிய பவர் மூவாக அமையும். ஏன்னா நீங்கள் க்ரியேட்டிவ் ஜூஸஸ்லாம் வந்து ஈஸியாக என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள அலோவ் பண்ணுறீங்க அதிக அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ஒரே ஒரு விஷயம், இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் இந்த வருஷத்தையே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னா அது என்ன ஒரு விஷயம் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அமைதியாக உட்காந்து உங்களோட நோட் புக் கூட நீங்கள் டைம் கொடுக்கணும். ஓகே, நம்மளோட ஹெல்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், அவங்களோட நோட் புக் கூட அவங்க டைம் கொடுக்கணும். நோட் புக் கூட டைம் கொடுக்கலன்னா என்ன ஆகும், எல்லா தாட்ஸும் அப்படி மிதந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க மாதிரியே இருக்கும். எல்லாமே அது அப்படியே ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி இப்படி இருக்கும். உங்களால் ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாமே தாட்ஸ் இப்படி 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 மிதந்துகிட்டே இருக்கும். அப்படி மிதக்கிறதுலாம் வேணாம். நம்ம ஒரு நோட் புக் எடுக்கிறோம், அதில் நம்ம மிதந்துட்டு இருக்க எல்லா தாட்ஸையும் போடுறோம், 1 by 1 அட்டாக் பண்ணுறோம். நிறைய கோல்ஸ் இருக்குங்க நம்மளோட லைஃப்பில் வந்து, நம்மளோட பர்சனல் லைஃப் அண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப், நம்மளோட சோஷியல் லைஃப், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தெரியும். ஒரு விஷயம் இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம் அப்படின்னு தெரியும். நான் சொல்கிறேன்ல, சிட் இன் சைலன்ஸ் ஃபஸ்ட்டு. அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்து, அமைதியில் உட்காந்து ஓகே, உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த நான் இந்த வருஷம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியே ஆகணும்னா அது என்னன்ட்டு உங்களையே கொஞ்சம் கேளுங்க. அந்த கேள்வியை கேட்டுட்டு அந்த இலக்கை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு பவர் மூவ்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நகர முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த இலக்கு என்ன, எதுக்கு எனக்கு பவர் மூவ்ஸ் தேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணும். ஸோ அந்த இலக்கு, sit in silence and figure out your number 1 goal. அதுதான் ரொம்ப முக்கியம் as a family. ரெண்டாவதா என்ன பண்றீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கோல் எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு 10 பவர் மூவ்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு பவர் மூவ் எடுக்க போறேன், எந்த ஒரு பவர் மூவ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க உங்க மூளை கேட்டீங்கன்னா அது ஒரு ஐடியாவையும் கொடுக்காது. ஏன்னா அதுக்கு என்ன, அதுவே ஒரு பலு, ஒரே ஒரு ஐடியா தான் இவங்க கேட்குறாங்க, எது பெஸ்ட்டாக நான் திங்க் பண்ணுறது அப்படின்ட்டு அது அனாலிசிஸ் பேராலிசிஸ்க்குள்ளே போயிடும். அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 பவர் மூவ்ஸை எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபாரின் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இப்போவே என்னோட நெட்ஒர்க்கில் நான் சொல்லி வைக்கலாம். என்னோட ஆஃபீஸில் இருக்க நெட்ஒர்க்கில் இல்லை, அது உங்களுக்கே பாப்பாமையும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ்நெட் சர்க்கிள் உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட சொல்கிறீங்கன்னா கூட வெளியே போயிடும் தகவல்கள். உங்களோட ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கான ஜாப் இல்லை ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இவங்க மூலமாக கிடைக்கும் எனக்கு இந்த ஃபாரின் ஜாப்புக்குன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கிறது. இது ஒரு பவர் மூவ் தானே. இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை, உங்களோட ஃபேமிலி கிட்ட நீங்கள் இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. அதாவது உங்கள் நெருங்கிய சொந்தங்கள்னு வச்சுக்கோங்க, நெருங்கிய சொந்தங்களுக்குலாம் தெரியாது நீங்கள் ஃபாரின் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னுட்டு. என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு வார்த்தை போட்டு வைக்கலாம். இது ஒரு பவர் மூவ். அடுத்தது என்ன பண்ணலாம், உங்களோட ரெஸ்யூமை இந்த மாதிரி ஃபாரின் ஜாப்க்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஜாப் போர்டில் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு பவர் மூவ் தான். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ணவே இல்லை, உங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு தாட்டாக மட்டும்தான் இந்த ஒரு கோல் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பவர் மூவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. அதை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஆக்ஷனுக்கு போட போகிறோம். பட் இப்போ நம்மளோட டார்கெட் என்ன, ஒரு 10 பவர் மூவ்ஸை எழுதுறது. மூன்றாவது என்ன பண்ணலாம், இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து இது வரைக்கும் இன்டர்வியூஸே கொடுக்கல, அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்கீங்க, உங்களுக்கு மெயில்ஸே வந்திருக்கும், உங்களை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க, உங்களை லிங்க்டின்ல அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, நாக்கில் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, உங்களோட ரெஃபரன்ஸ் மூலமாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் இன்டர்வியூஸ்க்கு அடுத்த லெவல் மூவே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்வியூ அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். 4வது, நான் ஜெர்மனியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா,
ஆனால் என் கம்பெனியே ஒரு எம்என்சி, அவனே ஜெர்மனியில் ஒரு கிளை வச்சுருக்கான், நான் ஏன் எங்கே அப்ளை பண்ணக்கூடாது? ஆனால் ஹெச்ஆருக்கு தெரியாதே நான் அவைலபிளாக இருக்கேன்னுட்டு. அவங்க யாரோ ஒரு ஜாப் போர்ட்லேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போவேனா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காங்க, என்கிட்ட கேட்காம. இல்லாட்டி மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அவங்க அப்ரோச் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த பொசிஷனுக்கு நான் அவைலபிளாக இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை அறிமுகப்படுத்தலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 ஐடியா கொடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, 10 விஷயங்களை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. உங்களோட பிஸ்னஸோ உங்களோட ஜாபோ எதில் நீங்கள் அதிவிரைவான ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அதிவிரைவான கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பவர் மூவ்ஸ் ஒரு 10 எழுதி வச்சுட்டு அடுத்தது 3வது ஸ்டெப்புக்கு போகிறோம். அது என்னன்னா, அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த 10 விஷயங்களில் ஒன்று எடுத்து டக்குன்னு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் எங்கே வந்து ஒரு ஒரு லெவல் அப்படியே நின்றுடுவாங்க, ஒரு மாதிரி பயந்து போய் தடுமாற்றமா அப்படின்னா, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை செய்யறதுக்கு ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. செஞ்சால் கரெக்டாக வருமா, செய்யலைன்னா வந்து இதாயிடுமா, செஞ்சால் அதாயிடுமா, ஐயோ இதானா எப்படி, அதானா அப்படி, இது செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகுமா, பல கேள்விகள். நீங்கள் வந்து எந்த ஒரு பெரிய இலக்கில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு வரதா செய்யும். அது மனித இயல்பு. அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுங்க. அந்த பவர் மூவ்ஸை உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் போதாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எந்த கோலுக்கு அந்த பவர் மூவ் வேணுன்றதை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எந்தெந்த பவர் மூவ்ஸ் என்ன அந்த கோலுக்கு சீக்கிரமாக கொண்டு போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு 3வது ஸ்டெப்பில் அந்த பவர் மூவை நீங்கள் செஞ்சு பார்க்க ஆரம்பிக்கணும். பவர் மூவ் இல்லையா, அது வந்து ஆக்ஷன். நீங்கள் வந்து ஆக்ஷன் போடாமல் இந்த பவர் மூவ்ஸை வெறும் நோட் புக்கில் வச்சுக்கிட்டு, நான் சொன்னேன் நோட் புக் வேணும் உங்களுக்கு, அதில் எழுதுக்கோங்க பவர் மூவ்ஸ்ன்ட்டு. அதுக்காக வெறும் நோட் புக்கில் மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்மளோட பவர் மூவ்ஸ் கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன்ல இறங்குங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு ஆக்ஷன் போடுறீங்களோ எல்ஜே ஃபேமிலி, அந்த அளவுக்கு அதிவிரைவில் நீங்க உங்களோட இலக்குகளை அடைவீங்க. உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு இங்கிலீஷ் பெரிய தடைக்கல்லா இருந்ததுன்னா, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் எப்படி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிஸை, டெக்னிக்ஸை, ஃப்ரேம் ஒர்க்ஸாக உருவாக்கி இப்போ நான் இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். lavanyajaykumar.com இன்னைக்கே போங்க. நிறைய பேர் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் lavanyajaykumar.com விசிட் பண்ணல. நம்மளோட வெப்சைட், நம்மளோட அகாடமி அங்கே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, லாவண்யா ஜெயக்குமார் அகாடமி. lavanyajaykumar.com போங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் பார்ப்பீங்க. கிளிக் பண்ணுங்க, சிலபஸ் ஸ்டடி பண்ணுங்க, ட்ரையல் லெசன்ஸ் பாருங்க. இன்னைக்கே ஜாயின் பண்ணவும் செய்யுங்க. நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் lavanyajaykumar.comல மீட் பண்ணுறேன்.